of beautyhub.com. I'm so happy to see all my friends here and all the pioneers in the beauty industry of South India. I would like to welcome Director Amir, who's a good friend of ours and he's a well-wisher of ours. So that's why he's here. You must all be wondering why Director Amir, because he's a person who loves art and who's a connoisseur of art, and he has got an eye for detail, and he's also a very close friend of ours. So Director Amir is here and he's going to also address you all. Actually, இந்த மேடையில் வந்து இந்த இடத்துல இந்த பியூட்டி ஹப் இது லான்ச் பண்ணுறதுக்கு நிற்க வேண்டிய ஆள் ஒன்று நயன்தாரா, இல்லை த்ரிஷா, இல்லை சமந்தா, இல்லை அசின் நிற்க வேண்டிய இடத்துல அமீரை நிப்பாட்டி அழகு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அது ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. ஸோ எனக்கும் அழகுக்கும் ரொம்ப தூரங்க. அப்படின்னா ரொம்ப சந்தோஷம். நன்றி. என்னென்னா, பொதுவாக மொத்த விழாக்கள், திரைப்பட விழாக்கள் இதெல்லாம் கலந்துக்கிறதுனா எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இன்றைக்கி இந்த பியூட்டி ஹப் அப்படின்ன உடனே எப்படி போகிறதுன்றதே நினைக்க பெரிய குழப்பமாயிடுச்சு. இங்கே போய் நம்ம என்ன சொல்ல போகிறோம், என்ன பேச போகிறோம், முதல்ல நம்ம என்ன மாதிரி போய் நிற்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபங்க்ஷனுக்கு வேகமாக கிளம்பிக்கிட்டு இருக்கும்போது என் பொண்ணு வந்தது. என் பொண்ணு, எனக்கு ஒரு பொண்ணு இருக்குது, அது 9th ஸ்டாண்டர்ட் படிக்குது. அது வந்து சொல்லிச்சு, எங்கே போகிறீங்க அப்படின்னுச்சு. அது வழக்கமாக ஏதாவது ஆடியோ ஃபங்க்ஷன்ஸ் இல்லைன்னா மேரேஜ் ஃபங்க்ஷன் அதுக்கு தான் போவேன். இல்லைம்மா ஒரு சொல்கிறதுக்கே கொஞ்சம் தயக்கத்தோடு சொன்னேன், பியூட்டி ஹப் என்னது அப்படின்னுச்சு. பியூட்டி ஹப் ஒரு வெப்சைட் ஒன்று லான்ச் பண்ண போகிறேன், உங்களுக்கு அதுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு. அப்புறம் ஒன்று ஓகே, அதுதான் எனக்கு இந்த ஷூவெல்லாம் செலக்ட் பண்ணி கொடுத்து, சரி கொஞ்சம் தாடியெல்லாம் ட்ரிம் பண்ணிட்டு அது போக அடிங்க அப்படின்னு. இது எதுக்கு நான் இந்த இடத்துல சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேன்னா, அழகு என்பது அவர் சொன்னது மாதிரி எது அழகு அப்படின்னா, நம்ம புராண காலம் தொட்டே வந்து அழகுக்கு வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு இன்றியமையாத ஒரு இடம் இருக்குது அப்படின்றது யாருமே மறுக்க முடியாது. இலக்கியங்கள்லையும் கவிதைகள்லையும் வைரமுத்து சாருடைய கவிதையில் கூட கண்ணுக்கு மொய் அழகு, கவிதைக்கு பொய் அழகு, அழகோடு ஒப்பிடாமல் நம்மளுடைய வாழ்க்கையே கிடையாது. அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஒரு புராணத்தை எடுத்தீங்கன்னா, சீதை எப்படி அழகாக இருந்தால் அவருடைய அழகு தான் ராவணன் தூக்கிட்டு போகிறதுக்கு காரணமாக இருந்தது. சீரா புராணம் எடுத்தீங்கன்னா, அங்கே உமர் புலவர் வந்து அழகை பற்றி அதிகமாக வர்ணிச்சிருக்காரு. ஸோ எல்லா விதமான உலகின் அனைத்து இலக்கியங்களும் வரலாறுகளுமே வந்து அழகை ரொம்ப முக்கியமாக சொல்லிட்டு இருக்கு. ஸோ இங்கேயும் நம்மளுடைய கிராமம் தொட்டு பார்த்திங்கன்னா அழகு என்பது அப்போவே அழகாக இருக்கிறதுக்கு இந்த என்ன கிழங்கு, மஞ்சள் கிழங்கு, மஞ்சள் கிழங்கு பூசி அழகுபடுத்தி பார்த்துருக்கேன் நான். அதுக்கு பின்னால் இப்போ நாங்களாம் கூட காலேஜ் படிக்கும் பொழுது ரொம்ப இப்போவே சுமார் தான், அப்போ இதை விட ரொம்ப மோசமான ஒரு காலகட்டத்தில். ஸோ அப்போ பெண்களை எப்படி நம்ம லவ் பண்ணுற பெண்ணை அந்த அட்ராக்ட் பண்ணுறது அப்படின்றதுக்காக நாங்கள் இந்த பாசி பயிரெலாம் எடுத்து முகத்தில் தடவிட்டு போவோம். ஸோ அப்போல்லாம் இவ்வளவு பியூட்டி பார்லர் கிடையாது, இவ்வளவு திங்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன் நான். ஸோ ஒருவேளை அப்போல்லாம் இருந்திருந்தால் எனக்கும் கூட ஏதாவது ஒரு லவ்வர் செட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன் நான். மிஸ் ஆயிடுச்சு. ஏன்னா இப்போ சான்ஸ் இருக்குது, ஆனால் வீட்டில் வாய்ப்பு இல்லை. ஆனால் எல்லோருக்குமே கல்யாணம் சொன்னால், இப்போ எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே என்னோடய சிஸ்டர்ஸ் இருக்காங்க, ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் மேரேஜ் போகும்போது பார்த்தீங்கன்னாக்கும் அது ஒரு 2 நாளைக்கு முன்னால் தயார் பண்ணுவாங்க. எனக்கு ஆச்சரியமாக இருக்கும், ஒரு பொண்ணு எப்படி 20 வயசு தாண்டிட்டா 2 நாளில் எப்படி அழகாயிருவா, அது எப்படி சாத்தியப்படும்? அந்த முதல் கல்யாணத்துக்கு 2 நாளைக்கு முன்னால் ரெடி பண்ணுவாங்க அழகாக இருக்கிறதுக்குன்னு. ஆனால் உண்மையில் வந்து 2 நாளில் ரெடி பண்ண முடியுமா அப்படின்னு சொன்னால், இயற்கையாகவே என்ஹான்ஸ் பண்ணக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அல்லது நம்மளே நம்மளுடைய வாழ்க்கையில் ஓடி ஓடி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம்,
அல்லது நம்மளுடைய இயற்கை உடம்பை வந்து பராமரிக்காமல் இருக்கிறதே ஒரு பெரிய மைனஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் சினிமாவுக்கு வந்ததுக்கு பின்னாடி தான் சின்ன சின்ன விஷயங்களாக அழகு பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிறோம். உள்ளே இருக்கக்கூடிய அந்த வேர்க்கால்கள்லேருந்து எல்லாமே டஸ்ட்டு ஃபார்ம் ஆகிருக்கும், அதை பூரா ரிமூவ் பண்ணணும் அப்படின்றது எல்லாமே நான் பார்லரில் போய் தெரிஞ்சுக்கிட்டது தான். ஏன்னா சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி இப்படி தான் இதை ரிமூவ் பண்ணணும்னு கூட எனக்கு தெரியாது. அந்த மாதிரியான ஒரு விஷயம் இங்கே நிறைய பேருக்கு வந்து இப்போ உங்களுக்குலாம் நான் அழகை பற்றி பெருசாக சொல்ல வேண்டியதில்லை. ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி அந்த டிபார்ட்மெண்ட்டில் தான் இருக்கீங்க. பெண்கள் இயற்கையாகவே அழகு, அது வேறு சொல்ல வேண்டியதில்லை. ஆனால் இன்னும் நிறைய இப்போ வந்து 100 பேர் இருந்தாங்க, முன்ன 100 பேர் இருந்தாங்கன்னா அதில் ஒரு 5 பேர் தான் பொது தளத்தில் நின்று வேலை செய்ய வேண்டிய கட்டாயம் இருந்தது. இன்றைக்கு 100 பேர் இருந்தால் 90 பேர் பொது தளங்களில் நின்று வேலை செய்ய வேண்டிய கட்டாயத்துக்கு இருக்குது. ஸோ அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் எங்கேருந்து வருதுன்னா தன்னுடைய தோற்றத்தை முகத்தோற்றத்தில் இருந்து வருது. முன்ன ஒரு பழமொழி இருக்கும், ஆள் பாதி ஆடை பாதின்னு சொல்லி 2 பாதியை முடிச்சிட்டாங்க. இப்போ காலம் கொஞ்சம் நவீன யுகமாக மாறிக்கிட்டு இருக்கும் பொழுது மொத்தம் 100 ஒரு முழு பங்கில் 2 பாதியாக பிரிக்க வேண்டியிருக்கு. ஒரு பாதி அதை மட்டும்தான், அந்த பாதியில் தான் ஆள் பாதி ஆடை பாதியும், இன்னொரு பாதியை முழுக்க முழுக்க இந்த அழகுன்ற ஒன்று உள்ள சேர்ந்து போய் நிற்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அப்படி ஒரு விஷயம்தான் இன்னைக்கு உலகம் முழுவதும் ரொம்ப நவீனமயமாகிட்டு வந்துட்டுருக்கு இந்த அழகு சம்பந்தமாக. அது இப்போ வில்லேஜ் கிராமம் மட்டும் கிடையாது, கிராமத்திலேருந்து சிட்டி வரைக்கும் எங்கே இருந்தாலும் சொல்லி எல்லோருக்குமே அதில் வந்து ஒரு கவனம் அதிகமாகிடுச்சு. அதில் 2 உலக அழகிய வேறு இந்தியா வந்து எடுத்ததுக்கப்புறம் அது இன்னும் அது குறித்து எல்லாமே எல்லோருக்குமே தன்னை அழகுபடுத்திக்கணுன்றது இருக்குது. ஆனால் தன்னை அழகுபடுத்திக்கணுன்ற எண்ணத்தோடு இருக்கிற எல்லாருக்கும் வாழ்க்கையில் இன்றியமையாத ஒரு விஷயம் ஆயிடுச்சு. ஆனாலும் சரியானதை தேர்ந்தெடுத்துக்கோமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் நிறைய பேர் சரியானதை தேர்ந்தெடுத்தாங்களான்னு தெரியலை. அவங்கவுங்க ஒரு சும்மா நியூஸ் பேப்பரில் வர்ற அழகு குறிப்புகளை எடுத்துக்கிட்டு ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்காங்க. முறையாக பயிற்சி பெற்றவர்களிடம் போய் அது குறித்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம். ஸோ இங்கே நான் வந்திருக்கும் பொழுது என்ன பர்பஸ்க்காக வந்திருக்கேன்னா, நான் இந்த மாதிரியெல்லாம் அழகானேன்னு சொல்லிட்டு வர முடியாது. ஸோ இங்கே நிற்கிறவங்க வந்து எனக்கு ரொம்ப பழக்கப்பட்டவங்க. ஸோ நட்பில் எனக்கு ரொம்ப என்னுடைய நட்பும் அவருடைய நட்பும் கொஞ்சம் அழகாக இருந்தது, அதனால் வந்தேன். அவங்கக்கிட்ட கேட்டேன் நான், நீங்கள் என்ன பர்பஸ்க்கு முதல்ல என்ன இங்கே கூப்பிட்றீங்க, எனக்கு ஒன்றும் புரியலை. இல்லை சார், நீங்கள் சும்மா வாங்க, நீங்கள் இது ஒன்றும் நாங்கள் நேரடியாக கன்சியூமர்கிட்ட டைரெக்டாக போகல, ஆல்ரெடி எல்லாமே பியூட்டி பார்லர் வச்சுருக்கவங்ககிட்ட தான், ஒன்லி அவங்களுக்கு மட்டும்தான் நாங்கள் சேல் பண்ணுறோம் அப்படின்னா. சரி, அப்போ அதில் என்ன புதுசாக இருக்குது அவங்களுக்கு தெரியும், நீங்கள் என்ன இதில் புதுசாக பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது அவங்க சொன்ன விஷயங்கள் தான் எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக புதுசாக தெரிஞ்சது. ஸோ இல்லை சார், இந்தியாவிலே இந்த மாதிரி எல்லோரும் பியூட்டி பார்லர்ஸ் இருக்குது. அவங்க சொன்னாங்க தமிழ்நாட்டில் மட்டும் 1 லட்சத்துக்கு மேலே இருக்குது. சரியான ப்ராடக்ட் வாங்குறாங்களா அப்படின்றது எனக்கு தெரியல. அதனால் சரியான பொருட்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய அந்த பொறுப்பை நாங்கள் எடுத்திருக்கோம். இந்தியாவிலே ஃபஸ்ட் இது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதற்கு என்னுடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். இந்தியாவிலே ஃபஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அந்த அப்படி ஒரு கம்பெனிக்கு வந்து 7 பேர் இருக்காங்க. 7 பேரில் 6 பேர் பாருங்கள், இவங்கெல்லாம் இப்போ அழகை பற்றி என்ன யோசிச்சு வச்சுருந்தாங்கன்னு எனக்கு தெரியல. இவ்வளவு ஆர்வமாக இந்த டைரக்டர்ஸ் எல்லாமே இதுக்குள்ளே வந்திருக்காங்கன்னு சொன்னால், ஸோ நானும் இன்னும் கொஞ்சம் அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அப்புறமா நெக்ஸ்ட்டு ஒன்று சொன்னாங்க, முறையான பயிற்சி கொடுக்க போகிறோம் அடுத்து, அப்படி தானே மேம்? ஆமாம், இது குறித்து பயிற்சி இருக்குது, எக்ஸாம்ஸ் இருக்குது. ஸோ அது கொடுத்தும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இது வந்து வேறு யாருமே பண்ணலை, நாங்கள் தான் பண்ணுறோம்னாங்க. அதற்கும் என்னுடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். ஸோ உங்களுக்கு நான் வந்து வேற ஒன்றும் புதுசாக சொல்லிட முடியாது இல்லை. அதனால் நீங்கள் இந்த துறையில் வந்து அவங்களுக்கு எவ்வளவு சப்போர்ட்டிவாக இருக்கீங்களோ அதே நேரத்தில் அவங்களும் உங்களுக்கு நிச்சயமாக பயன்படுவாங்கன்னு நினைக்கிறேன். நான் மொத்தத்தில் இங்கே இருக்கக்கூடிய எல்லாருடைய நல்ல உள்ளங்கள் சார்பாகவும் இந்த நிறுவனம் வந்து இன்னும் மென்மேலும் வளர இறைவன் புறத்திலிருந்து உங்களுக்கு வாழ்த்துக்களை வரணும்னு சொல்லிட்டு நானும் வேண்டிக்கிறேன். வேறு ஏதாவது சொல்லணுமா? நன்றி. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு மனிதனுடைய குணம் வந்து அவனுடைய முகத்தில் தெரியும்னு சொல்லி
அன்றைக்கு இருந்த காலகட்டத்தில் மனிதர்களுடைய வெறுமன குணம் பார்த்து மட்டும்தான் இருக்கக்கூடிய வியாபாரமாக இருக்கட்டும், உறவுகளாக இருக்கட்டும், அதெல்லாம் இருந்துச்சு. இன்னைக்கு அப்படி இல்லை. உதாரணத்துக்கு சொல்லணும்னு சொன்னால், எங்களுடைய ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். நான் ஆச்சரியப்பட்டு போயிருக்கேன். நான் இண்டஸ்ட்ரிக்குள்ளே உள்ளே வரும் பொழுது ரொம்ப சுமாராக அல்லது பார்ப்பதற்கு ஒரு 2-3 இயர்ஸில் வந்து வேற மாதிரி ஆயிடும், க்ளோ ஆயிடுறாங்க. அது ஜென்ஸாக இருக்கட்டும், லேடிஸாக இருக்கட்டும், ஹீரோயினாக இருக்கட்டும், காமெடியனாக இருக்கட்டும், என்னதான் பண்ணுறீங்க ஒன்றுமே புரியலை. சமீபத்தில் நான் பார்த்து பிரமிச்ச ஒரு நடிகர் வந்து சிவகார்த்திகேயன். ஒரு 2-3 இயர்ஸ் இருக்கும், வெள்ள வெள்ளைன்னு இருக்கு. ஆனால் நார்த் இந்தியன் மாதிரி இருக்கு. இப்போ எங்கேருந்து யார் வந்து அப்படின்னா பார்த்தா ஒரு 100 ரீசன் சொல்கிறேன். அங்கே போனேன் சார், அங்கே போனேன் சார், அங்கெல்லாம் போகும்போது என்னையும் கூப்பிட்டு போங்கப்பா அப்படின்னு. ஸோ அதனால் இது ரொம்ப இன்றைக்கி ஒரு அவசியமான ஒரு தேவையாகிடுச்சு. ஸோ அதனால் நானும் இனிமேல் உங்களோட சேர்ந்து இந்த அளவை பற்றி தெரிஞ்சுக்கலான்னு இருக்கேன். என்னையும் இந்த விழாவுக்கு அழைச்சதற்கு நன்றி.